ஓபிசிக்கு கிரிமி லேயர், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் எஸ்சி எஸ்டிக்கும் கிரிமி லேயர், கான்ஸ்டிடியூஷன்ல கிரிமி லேயர் கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வருமான வரம்பு கூடாது. கிரிமி லேயர்னா என்னன்னா, கிரீம்னா என்ன, பசை. கிரிமி லேயர்னா பசை எடுக்கு. ரொம்ப வறுமையில கிடக்கிறவன் ரொம்ப பணக்காரனா இருக்கான், அதுக்கு இடையில ஒருத்தன் டெவலப் ஆகி வரான், கொஞ்சம் பசை எடுக்கு உள்ள சமூகம், மாத சம்பளம் வாங்குறான், அதுல வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருந்தா அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. சோசியல் ஜஸ்டிஸ் கான்செப்டே என்னன்னா, பொருளாதார அளவுகோல் அதுல பயன்படுத்த கூடாதுங்கிறது. மிகப்பெரிய துணை பிரதமர் பொறுப்பு அளவுக்கு வந்தார் ஜெகஜீவன் ராம். அவர் பை காஸ்ட் சமார், ஷெட்யூல் காஸ்ட். அவர் துணை பிரதமர் ஆனார். டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தார். முப்படைகளுக்கும் அவர் தான் அமைச்சர். மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் சம்பூர்ணானந்தா சிலையை உத்தரப்பிரதேசத்தில் திறந்துட்டு பொத்தான் அமைக்கிட்டு திறந்துட்டு போன பிறகு அந்த சிலையில கங்கா ஜலத்தை ஊற்றி தீட்டு கழிச்சாங்க. சம்பரோட்சனம். அவர் தான் பொருளாதாரத்தில் மேம்பட்டாரு, அதிகாரத்தில் உயர்ந்துட்டாரு. அப்புறம் எங்க காஸ்ட் வரும்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இதுதான் இந்த சமூகம்.